பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்ட அறிவிப்பு வெளியிட்டுள்ள டாஸ்மாக் ஊழியர்களுடன் அமைச்சர் முத்துசாமி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகு, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பாக பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தலைமைச் செயலகம் முன்பு டாஸ்மாக் பணியாளர்கள் காலவரையறையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கூறியதாவது, இன்று காலை 11 மணி அளவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அழைத்துள்ளார் என்றும், அதனை பொறுத்துதான் போராட்டம் கைவிடப்படுமா அல்லது நடைபெறுமா என்ற முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று 11 மணி அளவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள கூட்டரங்கில் 24 தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம், அகில இந்திய பார்வர்டு பிளாக் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம், தமிழ்நாடு மாநில வணிகர்கள் கழக டாஸ்மாக் சங்கம் என 24 சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.